சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஆய்வு நடத்தினார். அமைச்சர் KR பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் மீது அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார். அப்போது திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது வீட்டின் அருகே புதர் மண்டியிருப்பதால் பாம்பு அடைவதும் அதை அகற்ற வேண்டுமென மனு கொடுத்திருந்தார். இதுகுறித்து திருப்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சோமதாசிடம் உதயநிதி கேட்டபோது புதரை அகற்றிவிட்டதாக பதிலளித்தார். இதை உறுதி செய்வதற்காக உதயநிதி சம்பந்தப்பட்ட மனுதாரரை செல்போனில் தொடர்பு கொண்டு கேட்டார். அப்போது அவர் புதர் இன்னும் அகற்றப்படவில்லை என்று கூறினார். இதனால் அதிர்ச்சியடைந்த அமைச்சர் வட்டார வளர்ச்சி அலுவலரை எச்சரித்தார். மேலும் புதரை உடனடியாக அகற்றவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் அமைச்சரின் ஆய்வு கூட்டத்தில் தவறான பதிலளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் சோமதாஸை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவிட்டார். மேலும் அமைச்சர் உதயநிதியுடன் வந்திருந்த உயரதிகாரிகள் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். அப்போது கள்ளல் இந்திரா நகர் அங்கன்வாடி மைய பணியாளர் விஜயால், சமையலர் மாலதி, வைரவன்பட்டியை சேர்ந்த மைய சமையலர் ரேணுகா தேவி ஆகியோர் தாமதமாக பணிக்கு வந்தனர். அதிகாரிகள் பரிந்துரையின் பேரில் விஜயால் காந்திநகர் காலனிக்கும், மாலதி ஆலங்குடிக்கும், ரேணுகா தேவி உடையநாதபுரத்திற்கும் இடமாற்றம் செய்ய ஆட்சியர் உத்தரவிட்டார்.